ஜெய் ஸ்ரீநாத் ஜி. நம்ம இப்போது துவாரகா யாத்திரையில் ஸ்ரீநாத் ஜி நாத்தத்வாராவுக்கு வந்திருக்கோம். இது எல்லாமே ஒரு தனி அனுபவம். இந்த அனுபவத்தில் பிரசாதமாகட்டும், இவா மாடு மேய்க்கிற விதங்களாகட்டும், இவா பெருமாளை எழுப்புகிற விதங்களாகட்டும், இது ஒன்றொன்றுமே நம்ம தனித்தனியாக அனுபவிக்கலாம். இந்த அனுபவங்கள் நமக்கு தெற்க வாய்க்கிறது இல்லை. பொதுவாக சொல்லுவா, சவுத் இந்தியாவில் எல்லோரும் காட் ஃபியரிங், நார்த் இந்தியா வர 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 காட் லவ்விங் பீப்புள். அந்த பிரேம பக்தியை அனுபவிக்கணும்னா அது இங்கேயோட இந்த ஜோதியிலேயே நம்ம ஐக்கியமாயிடணும். அடியனே பிரச்சாரம்.in எல்லோரும் சொல்லுவாள். இந்த பக்கம்லாம் வந்து போன பின்னால் பிரசாதம்.in ஒன்று பேசாமல் ஆரம்பிச்சிடுவோம். அவ்வளவு தூரம் இங்கே பிரசாதம் சமர்ப்பிக்கிறா. ராஜ்போக் என்ன, குவாலபோக் என்ன, உத்தாப்பன் என்ன. அதுவும் இந்த ஸ்ரீநாத்ஜி இருக்கார், ரொம்ப ரொம்ப சுகுமாரர். 9 மணிக்கு தரிசனம் ஆரம்பிக்கிறது, 9:14 சாத்தி விட்றா. 8 மணிக்கு ஆரம்பிக்கிறா, மறுபடியும் 8:30 சாத்தி விட்றா. 11 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 11:45 சாத்தி விட்றா. அதுக்கப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு தான். ஏன்னா ரொம்ப சுகுமாரர், ரொம்ப சின்ன பிள்ளை, குட்டி கண்ணன். கால் வலிக்குமா, கை வலிக்குமா, பிடிச்சு விடணுமா. ஆனால் சாப்பிடும்போது நிறைய சாப்பிடுவாராம். மாடு மேய்க்க போகணும் பாரான். உடனே எனக்கு இந்த இன்னொரு பெருமாள் இருக்காருங்க, வெண்ணைக்காடும் பிள்ளை அப்படின்னு உள்ளே இருக்கார். அவரை போய் பார்த்தேன்னா வெள்ளி சாமானில் சொப்பு விளையாட்டு விளையாடுறார். அவர் ஊஞ்சலை ஆடிண்டே இருக்கார். அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சக சுவாமி பண்டா அந்த கிடுகிடுப்பெல்லாம் வச்சு காட்டிகிட்டே இருக்கார், வெள்ளியில் பண்ணிகிட்டே இருக்கார். பெருமாளை சேவிக்கிறது இது ஒரு தனி அனுபவம். அதை போல் இந்த மாடு இவா மேய்க்கிற அழகு இருக்குது பாருங்க. ஊர் முழுக்க என்னடா வாசம் இருக்குன்னா நெய், பால் நெய். அதோட வாசம் நம்ம நாசியில் ஏறித்துனா நம்ம போய் சென்னையில் ஊருக்கு இறங்குற வரைக்கும் அவள் ஆற்றுக்கு போகிற வரைக்கும் நாசியில் அந்த வாசம் இருக்கும். இங்கே வந்தாலே முதல்ல மாடு மேய்க்கிற கண்ணன். இப்போ தான் குவால் சேவா முடிச்சுட்டு வந்திருக்கோம். குவால் தர்ஷன். கண்ணை மாடு மேய்க்க போகிறான். சிம்பிளான அலங்காரத்தில் இருக்கான். 9 மணிக்கு இருந்தால் டக்குன்னு மாடை ஓட்டின்னு கிளம்பி போயிட்டான். 9:14 ஹோன்னு சத்தம் போட்டு எங்களை உள்ளே அமிச்சா. அப்படியே அதே வேகத்தில் எங்களை வெளில சொல்லிவிட்டா. நேராக எங்கடா போனோம்னா மடப்பள்ளிக்கு போனோம். இங்கே அடுத்து ராஜ்போக். எதுக்காக நம்ம காத்திருக்கோம்னா அடுத்து உங்களுக்கு அதையும் காண்பிப்போம். ராஜ்போக். இந்த வாழைப்பழக்காரி நம்ம ஊரில் ஒரு பெரிய கூடை எடுத்துன்னு வருவா பார்த்தீங்களா தலையில். இப்போல்லாம் அது இல்லை, எல்லாம் போய் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின்றோம். அந்த கூடையில் இந்த சின்ன சட்டி தராளே மண்பானை, அந்த இதில் இங்கே குள்ளட்டுன்னு சொல்கிறா. அதில் குட்டியாக ஆனால் ஒரு 25-30 வெரைட்டி இருக்கும். அது எல்லாம் உங்களுக்கு பௌபவ் காமிச்சுட்டு அடியவங்களை எல்லாம் சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த பக்கம் வரும்போது மறக்காமல் ராஜ்போகுன்னு கேளுங்கோ. இங்கேயே உட்காந்து சாப்பிடுங்க. இந்த பொங்கலும் புளியோதரையும் வடையும் திருக்கண்டமுதும் சாத்துமுதும் இருக்க போகிறது, அது தனியாக அனுபவிப்போம். ஒரு நாள் உங்கள் கூட்டின்னு வர மடப்பள்ளி மாமாவுக்கு ஒரு விடுமுறையை கொடுத்துட்டு இங்கே வந்து இதை அனுபவிக்கணும். இந்த அனுபவங்கள் எல்லாமே சேர்த்து தான் இந்த திவ்யதேசம். ஏதோ வந்தோம் கிளம்பி வந்தோன்னு வேலுக்குடி சுவாமி விளையாட்டுக்கு சொல்லுவார், தயிரை இங்கே கேட்டால் வெட்டி கொடுப்பாலாம். நம்ம ஊரில் தயிரில் காட்டால் முகம் பார்க்கலாம்பார். அந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கே கிடையாது. வெண்ணெய்னா அசல் வெண்ணெய், அத்தனையும் நாட்டு மாடு. இது எல்லாம் சேர்ந்து இந்த நாத்தத்வாரா தரிசனம், இந்த அனுபவம், இது அடியவங்களுக்கு இந்த வருஷத்தில் 2வது தடவை கிட்டியிருக்கு. சுவாமிகள்லாம் கூட இருந்து, ஆச்சாரியர்கள் அடியார்கள் முன்னில இருந்து தான் பகவான். தனியாக போய் வந்திருக்கேன்னா யாருக்கு என்ன தெரிய போகிறது. இந்த மாதிரி சுவாமி வந்திருக்கார், ஸ்ரீநிதி சுவாமி வந்திருக்கார், அவருடைய அடிமை வந்திருக்கேன், பின்னால் வந்திருக்கேன்னு சொல்லலாம். மதுசூதனன் சுவாமி வந்திருக்கார், கூட வந்திருக்கேன். ஸ்ரீவல்லவன் சுவாமி காயூர் சுவாமி இருக்கார், அவரோட கூட வந்திருக்கேன். என்னையும் பார்த்துக்க போனால் கண்ணன் கண்ணு முழிச்சு நன்னா, அதுவும் முட்டைக்கண்ணு கண்ணன் நன்னா கண்ணு முழிச்சு பார்ப்பானா. இந்த அனுபவங்கள், அதுவும் வாசுதேவன் சுவாமி இருக்கார். அந்தந்த திவ்யதேசத்துக்கு போய் அந்தந்த கிரந்தத்தை பாராயணம் பண்ணுறார். அயோத்தியா போகிறார், அங்கே அம்மாஜி வந்து உட்காந்து மாதக்கணக்கில் பாராயணம் பண்ணுறார். இங்கே திடீர்னு அங்கே வந்தபோது கோமதி துவாரகாவில் இருந்தார், ஸ்ரீமத் பாகவத பாராயணம் பண்ணுறார். இன்றைக்கி ஸ்ரீநாத் வந்திருக்கோம், நாத்தத்வாராவில் இருக்கோம், இங்கே பகவத்கீதா பாராயணம் பண்ணுறார். இந்த மாதிரி அடியார்களோடு கூடி இருந்து சேவிக்கிறது அது ஒரு தனி அனுபவம். இது 80 திருநட்சத்திரம் ஆறுது சுவாமிக்கு. அடியனுக்கெலாம் அது சொல்கிறதே வெக்கமாக இருக்குது. வந்தால் நேராக பெருமாளை சேவிக்கிறோம், மடப்பள்ளிக்கு போய்டுறோமே தவிர கிரந்தத்தை பற்றியோ, இங்கே பாசுரம் சேவிக்கிறத பற்றியோ, இங்கே பாராயணத்தை பற்றியோலாம் அடியன் யோசித்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சுவாமிகளோட கூட இருந்து சேவிக்கிறதுங்கிறது அது ஒரு தனி அனுபவம். இந்த அனுபவம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். மாப்ஸ் மாமா வீடியோ எடுத்துன்னு இருக்கார். கோட்டை வாசல் எவ்வளோ பெரிய கோட்டை மதில் பாருங்கோ. எப்படி இங்கே கண்ணன் இங்கே ராஜாங்க ஆடி இருப்பான், என்னென்ன இங்கே அனுபவிச்சிருப்பான், எப்படியெல்லாம் மாடு மேய்ச்சிருப்பான். இதை நினைக்க 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 இந்த பிரேம பக்தியும் இந்த வட இந்திய மக்கள் அந்த ராதே 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 ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா இவாளோட சேர்ந்து நம்ம எல்லாரும் கூடியிருந்து குளிரணும். ஒரே ஒரு பிரார்த்தனை என்னென்னா இந்த அனுபவம் திரும்ப திரும்ப அடியவங்களுக்கும் வாய்க்கணும், பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வாய்க்கணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. बोलो श्री श्रीनाथ जी की जय।